வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எங்கள் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எடுத்தாலே நிறைய நாள் மீன் கறி வீடியோ, மீன் குழம்பு, சாதம் வீடியோ தான் இருக்கும். நாகர்கோயிலில் நான் மீன் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 5 நாள் மீன் குழம்பு தான் வைப்பாங்க. அதை எப்படி ஈஸியாக வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு எங்கள் அம்மா எல்லாமே கை தாப்பு தான் வச்சு போடுவாங்க. அதனால் மெஷர்மெண்ட்லாம் இல்லை. இதில் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அத்தனை வத்தல், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஜீரகம், நல்ல மிளகு, ஒரு பூண்டு, இதை போட்டு முதல்ல அரைச்சிக்கணும். அப்புறம் தேவையான அளவு தேங்காய் சேர்த்து அதையும் அரைச்சி மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன உள்ளி, ஒரு 7 8 சின்ன உள்ளியையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். இதுதான் மசாலா. எங்கள் ஊர் மீன் குழம்பு ஈஸியாக வச்சிடலாம். மசாலா ரெடியாக இருந்தது, மீனும் கழுவி ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்த்து கூட்டி கொதிக்க வச்சு இறக்குனா மீன் கறி ரெடி. ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவில் புளி எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி போடுறீங்கன்னா கொஞ்சம் புளி அளவை குறைச்சிட்டு ஒரு தக்காளியோ வெட்டி போட்டு வைக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ கறியை கூட்டணும். கையால் தான் கூட்டுவாங்க. அரைச்ச மசாலா, புளி தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து அதோட உப்பு உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மீனை சேர்த்து நம்ம அடுப்பில் ஏற்றி வைக்க வேண்டியதுதான். இது நல்லா கொதித்து கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சா மீன் கறி ரெடி. இதுதான் நாகர்கோயிலோட பேசிக் மீன் கறி. இதில் ஒவ்வொரு மீன் போடும்போதும் அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்கிறது வெலை மீன். ஒரு வெலை மீன் வாங்கி பாதியை பாதியில் பாதியோட கொஞ்சம் குழம்புல போட்டுட்டு மீதியை பொரிச்சா ஒரு சிம்பிளான நமக்கு லஞ்ச் முடிஞ்சிடும். இதில் மீனை போட்டு கொதிக்க வைக்கிறனால மீன் உடையிறது, மீன் குழையிறது எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். மீதி உள்ள மீன் துண்டை நம்ம பொரிச்சோன்னா ஒரு 2 துண்டு பொரிச்ச மீன், கொஞ்சம் குழம்பு, அதுக்கப்புறம் குழம்புல உள்ள மீனும் சேர்த்து சாப்பிட்டோன்னா ஒரு பெர்ஃபெக்டான நாகர்கோயில் மீன் குழம்பு லஞ்ச் ரெடி. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் கறி பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.